அழியாது காத்த உன்னருள் உணர்ந்தே பலியினில் கலந்திட எழுகையிலே உயிர் அழியாது காத்த உன்னருள் உணர்ந்தே வாழ்கின்ற நாளெல்லாம் உன் புதுமை வாழ்ந்திடுவேன் உம்மை வாழ்ந்திடவே பலியினில் கலந்திட எழுகையிலே உயிர் அழியாது காத்த உன்னருள் உணர்ந்தே உன்னாற்றல் நான் உணர்ந்தான் இந்நாற்றல் நான் மறப்பேன் உன்னாற்றல் நான் உணர்ந்தான் இந்நாற்றல் நான் மறப்பேன் என் பலம் நீ என வாசல்கள் திறந்து வைப்பே வலிய உன் கரங்களில் அடைக்கலம் நான் புகுந்தே உணர்த்தும் எழுப்பும் வழி நடத்தும் உணர்வேன் எழுவேன் உன் வழி நடப்பேன் பலியில் கலந்திட எழுகையிலே உயிர் அழியாது காத்த உன் அருள் உணர்ந்தே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, விண்ணரசு தகுதியான அன்பு உள்ளங்களை இந்த வேளையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியில் நல்முறையில் பங்கு பெற தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளந்தொருங்கி வருந்துவோரை நலமாக்கு அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்க வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து அடியார்களாகிய எங்களில் உம் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியில் இறைவனாவி என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 3, 7 முடிய 8 மற்றும் 12 முதல் 13 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரின் அனைவருக்கும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாயிருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகளாயினர். அவர்கள் மேல் தீமையை வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ
அந்நாட்டுக்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதித்த போர் எத்தனை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கெதிராய் கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைத்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைத்து கொண்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு. முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பெறலாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலை போல் உயர்ந்தது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரன்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறைவாக்கியங்கள் 10 முதல் 17 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும்.
அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எஸ்ஐயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, விண்ணரசின் மறைபொருள் ஒரு சாதாரண சிறிய குழந்தைக்கு கூட நிச்சயமாக புரியும். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மாத்திரம் அது சொந்தமல்ல, அல்லது அவர்கள் மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கடினமான காரியமும் அல்ல, செயல்பாடும் அல்ல. மாறாக விண்ணரசு யதார்த்தத்தையும் எளிமையையும் உண்மையும் நீதியையும் உள்ளடக்கியது. எனவே சாதாரண குழந்தை கூட விண்ணரசின் மறைபொருளை நிச்சயமாக இறைவனுடைய ஆற்றலோடும் துணையோடும் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இன்றைக்கு இயேசு தெளிவாக குறிப்பிடுகின்றார். என்ன அப்படின்னா, உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது. அப்படின்னா மறுபடியும் அதற்கு நேர் மாறான ஒன்றை இயேசு அந்த சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. இப்போ ரெண்டும் வித்தியாசமான ஒரு சூழல். காதால் கேட்பது எதற்கு அப்படின்னா, நம்முடைய சிந்தனையில நம்முடைய எண்ணத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு. கண்ணால் பார்ப்பது எதற்கு அப்படின்னா, நம்முடைய சிந்தனையில் நம்முடைய எண்ணத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு. ஆனால் இயேசுவிற்கு முன்பாக வாழ்ந்த மக்கள் இறைவாக்கினருடைய சொல்லையும் செயலையும் அவர்கள் கண்ணால் கண்டு காதால் கேட்டார்கள். ஆனால் பல பேர் அதற்கு பதிலையோ அதற்கு ஏற்ற ஒரு மனமாற்றத்தையோ கொடுக்கவில்லை. எனவே அது கண்ணால் பார்த்தும் அவர்கள் உணரவில்லை, காதால் கேட்டும் அதை கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் இந்த சீடர்கள் இயேசுவுடைய சொல்லையும் செயலையும் காதால் கேட்டார்கள், கண்ணால் பார்த்தார்கள். அதற்கு அடுத்த ஒரு நிலைக்கு அவர்கள் கடந்து செல்லுகின்றார்கள். கேட்டதையும் கண்டதையும் பார்த்த அவர்கள் சாட்சிகளாக மாறுகின்றார்கள். அதான் இன்றைக்கு தேவையான ஒன்று. இன்றைக்கு பல நேரங்கள்ல பல காரியங்களை, குறிப்பாக கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகின்ற அடையாளங்களை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, டேக் இட் ஃபார் கிராண்டட். ஏதோ போகிற போக்கில் எடுத்துக்கொண்டு போகின்றோம்.
அது நமக்குள் பல நேரங்களிலே ஒரு மாற்றத்தையோ தாக்கத்தையோ அல்லது வளர்ச்சியையோ முன்னேற்றத்தையோ ஏற்படுத்துவதில்லை. அந்த இடத்துலதான் இயேசு எசையாவினுடைய அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். இன்றைக்கு நாம் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும், நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு காரியமும் நமக்குள் ஒரு தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். ஒரு மனமாற்றத்தை நமக்குள் உருவாக்க வேண்டும். உருவாக்காத வரை இந்த கண்ணுக்கும் இந்த காதுக்கும் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எப்பொழுது இது நம்முடைய சிந்தனைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மாற்றத்தை உருவாக்குகின்றதோ அப்பொழுது நிச்சயமாக இந்த கண்கள் பேறு பெற்றவை, இந்த காதுகள் பேறு பெற்றவை. ஆண்டவருடைய அந்த வழிநடத்துதலை உணர்ந்து கொள்ளுகின்ற நம்முடைய உள்ளம் நிச்சயமாக பேறு பெற்றதாக மாறும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். பேறு பெற்ற மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் இவை அனைத்தும் நமக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்த இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் ஆண்டவரை கேட்டதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது வழங்கிய ஆசிர் வழங்கி புனிதப்படுத்தியது போல இறைவற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்கள் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூத அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றை பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றி அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோர் நீரே. ஆமென். வாழ்வெளிக்கு மீட்பளிக்கு ஆண்டோட சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பு தரும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரை முடிவில் அவருக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம் இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம் ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளா நீ நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற, மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர, தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் அழிவினின்றும் வறட்சி நின்றும் வறட்சி நின்றும் விடுவித்து விடுவித்து எமக்கு தேவையான எமக்கு தேவையான குடி தண்ணீரையும் குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை இவற்றை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம்.
தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோ. நிறந்த உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நிறந்த உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில் இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில் இயேசுவின் தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய் மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோ. உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோ.